வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேரளாவுக்கு தாங்க வந்திருக்கோம். கேரளாவுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, ஒரு 2 டேஸ் லீவு கிடச்சிது. ஸோ அந்த லீவை என்ஜாய் பண்ணலான்னு இப்போ நம்ம குமிளியிலேருந்து தேக்கடி நோக்கி போயிட்டுருக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தான் கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அங்கே தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த 2 நாளும் நம்மளுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ரைடர் மணி விலாக்ஸ். இதான் ஃபால்ஸு போல. ஃபால்ஸா அங்கே வாட்டர் ஃபால்ஸை குளித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டோம். மதியம் சாப்பிட்டுட்டு அடுத்தது ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் இந்த வியூ பார்க்கும்போது செம்ம அழகாக இருந்ததுங்க. நடக்காதீங்க, தலை அடிச்சு விடுவீங்க. ஓகே ஓகே. ஹாய். தெரியுது அலைலன்னு சொல்லி. அவ்வளோதாங்க, ஸ்விம்மிங் பூலில் செம்ம ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் கிளம்பிட்டோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒருத்தர் தான் இதை ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு. அவரோட இடம் தான் இது. ஸோ நீங்களும் இங்கே வரீங்கன்னா அவரோட நம்பர் தரேன். நீங்களும் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணி இங்கே வரலாம். நீங்கள் அவர் அக்ரிகல்ச்சர் அதை படித்து முடிச்சுட்டு டீ எஸ்டேட்டில் இங்கே கேரளாவிலே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஃபார்மில் இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்மள மாதிரி டூரிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் இது டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்க எல்லோரும் கிளம்பிட்டோம். இந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோம். அது 2 செட் இருக்கு சார். இன்னொன்று அதுதான் யோசிக்கிறேன். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு சொன்னால் 2 செட் இருக்கு சார். நம்ம பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கும் சார். பைன் ஃபாரஸ்ட் ரெனின் செட்டு ரெனின் பேண்ட் அது பாருங்க. பைன் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு தான் அந்த இதெல்லாம் சைக்கிளிங் இதெல்லாம் இருக்கும். அந்த கயாக்கிங் சொன்னீங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் டென்ட்டு போடணுன்னு சொல்லிட்டு நம்ம கூட வந்த ஹோஸ்ட் அவர் சொன்னார். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு எப்படி டென்ட்டு போடணும்னு. வந்து உள்ள ஒரு நாள் வென்டிலேஷன் நல்லா இருக்கும். மேலே வந்து அவுட்டர் லேயர் வந்து ரெயின் ப்ரூஃபும் சரி, அந்த விண்ட் ப்ரூஃபும் சரி, ரெண்டுமே வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து டென்ட் வந்து இவ்வளோ ஹைட் வரைக்கும் தண்ணி வந்து உள்ள போகுது. சப்போஸ் மழை எல்லாம் வந்துச்சுன்னா கூட டென்ட் வந்து இவ்வளோ ஹைட்ல வந்து தண்ணி வந்து உள்ள போகுது. ஸோ எல்லாமே வந்து இந்த ஃபோம் வந்து தண்ணி உள்ள போக சான்சஸ் கிடையாது. சரிங்களா. ஸோ இதுவுமே வந்து மேலே வந்து இது ஃபுல்லாக கவர். டென்ட்ல வந்து நைட்டு ரொம்ப வந்து சஃபிஷியன்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் வென்டிலேஷனுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் மேலே இருக்க இந்த லேயர் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி வரணும். உள்ள இருக்க நெட் லேயர் ஓப்பன் பண்ணக்கூடாது. சப்போஸ் பூச்சி கூட உள்ள போட்டு சான்சஸ் இருக்கு. ஸோ 2 பெக்ஸ் தான் தருவாங்க. ஓகேவா. ஸோ இது அட்டாச்சபிள் தான். ரோப்ல அட்டாச் ஆயிருக்கும். 2 பெக்ஸ் தான் நம்ம டென்ட் போடுவோம். இந்த கார்னர்ல ஒரு நாப் இருக்கும். சரிங்களா. இந்த நாப்ல வந்து இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த கார்னர்ல ஒரு நாப் இருக்கும். அதே மாதிரி இந்த கிராஸ் நீங்க அந்த கிராஸ் பண்ணுங்க. அப்படியே ஓகே. டென்ட் வந்துச்சா. சோ இது சென்டர் ஃபர்ஸ்ட் எப்பவே டென்ட் போடும்போது இந்த சென்டர் லேயர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. சென்டர் லேயர் நார்மல் லாக் போட கூடாது. இது மட்டும் போடினா மூவ்மென்ட் ஆயிட்டே தான் இருக்கும். எஸ் லாக்னு சொல்லுவாங்க. இந்த லாக் வந்து இப்படி எடுத்து இந்த லாக்ல இப்படி போட்டுட்டோம். சோ அப்பதான் வந்து ஒரு grip இருக்கும். சோ இப்ப எல்லா சைடுமே ஹூக் இருக்கு சைடு எல்லாமே லாக் பண்ணிக்கலாம். அப்பறா கல்சா கிரீஸ். அப்புறம் குண்டா. சோ 3% ஓகேங்களா. 5% இல்லையா? இந்த மாதிரி ஒரு 5 பேர் பண்றா 5% கீழே வந்துடும். அது இல்லை மொத்தம் ரிங்கில் கொடுத்துருப்பாங்க. ரிங்கில் வந்து மாட்டிக்கலாம். கீழே ரிங்கில் செக் பண்ணுறது.
நைட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அவருடைய ஹோம் டூர் காமிச்சார். அது வந்து enjoying the beauty of nature, plants, flowers. This is Bethlehem lily. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க. நிஷா கந்தின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் உண்டு. இட் ப்ளூம்ஸ் ஒன்லி இன் த நைட். காலையில் அதுக்கு ஆயுசு முடிஞ்சிடும். பெரிய பூ. பிரம்ம கமலம். இது இப்போ இப்படி இருக்குது. ஒரு 10-15 ஃப்ளவர்ஸ் ஒன்னாட்டு. ஸோ இன்னும் பட்டு வந்து விரிகிறது. பை ப்ராக்டிஸ் இன்னும் இன்னைக்கு விரியும். ராத்திரிக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 11-11:30 ஆகும்போது ஓப்பன் ஆகும். பெரிய ஃப்ளவராக இருக்கும். நீங்கள் அப்புறம் கூகுள் பண்ணி பாருங்க. Bethlehem lily. Okay. I have 78 varieties of succulents. Starting from here. இதில் ஒரு Mysore Ansis botanical name. It's Mysore trumpet flower, native of Mysore. Nice. இது ஸ்ட்ராபெரி. அதுக்கப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயருங்க. கேம்ப் ஃபயர் செம்மையாக இருந்தது. கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். ப்ரோ சிங் இல்லைனா டான்ஸ் எதனா இல்லை காமெடி எதனா இந்த மூணுத்தில் எதனா ஒன்று பண்ணுங்க. ஓகே. சாப்பிட்டு கண்டினியூ பண்ணிடலாமா? நைட் டின்னர் செம்மையாக இருந்ததுங்க. ஒவ்வொன்றும் சாப்பாடுலாம் அங்கே அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு போய் தூங்கிட்டோம். காலையில் எழுந்தோம். நாங்கள் இப்போது கவியை நோக்கி போயிட்டுருக்கோங்க. 2வது நாள் கவி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Until then, bye from Raider Money Vlogs.